ஹாய் காய்ஸ், நான் ஒரு குட்டியான ட்ராவல் மலேசியாக்குள்ளேயே போகலான்ட்டு. ஸோ நான் போன இடம் வந்து நேச்சர் லவ்வர். ஸோ நான் போன இடம் வந்து கேல் டு ஈப்போ. ஸோ இங்கே என்னதுன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேடிஎம் எடுத்தேன். கேடிஎம் எடுத்து நான் ஈப்போக்கு போகலான்னு சொல்லி நான் சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தேங்க. அங்கே உள்ள காடுலாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டக்குன்னு கேடிஎம் நின்றுச்சுங்க. என்னடா எனக்கு மட்டும் எங்கடா இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிளம்பி வரோன்னு பார்த்தேன். பட் ரொம்ப நேரம் நாங்கள் கேடிஎம் வந்து 45 மினிட்ஸ் வந்து ஸ்டக் ஆகி நின்றுருச்சு. தஞ்சோங் மாலிக்கில் நடு காட்டில் நின்றுச்சுங்க. இங்கிட்டு திரும்பி பார்த்தா காடு, அங்கிட்டு திரும்பி பார்த்தா காடு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படா ட்ரெயினை செஞ்சு எப்படா நான் ஈப்போக்கு அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அங்கேயே அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். டக்குன்னு அடித்து பிடிச்சி கரெக்டாக ஈப்போக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஈப்போக்கு சேர்ந்த பிறகு நான் கிராப் எடுத்து இந்த இடத்துக்கு, இது வந்து ஹைடன் பிரேக்ஃபாஸ்ட் பிளேசஸ், நிறைய பேர் அங்கே போகிறாங்க. கின் லாங் இந்த ரெஸ்டாரண்ட் பேர். இது வந்து நடு காட்டிலங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளுக்கு போனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி இந்த கின் லாங் தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, லன்ச் எல்லாமே இந்த இடம் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ இதுக்குன்னே வேறு மாநிலத்துலேருந்து தான் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு ஹைடன் கேஃப் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து இங்கே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளுக்கு வந்து அந்த கொகையெல்லாம் ரசிக்கணும், எப்படியாவது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு நசியில் மாவை அடித்து விட்டுட்டு அங்கே உள்ள வியூவை நல்லா ரசித்தேன். ஸோ இது வந்து உங்களுக்காக தான் எடுத்தேன். நீங்களும் வந்து ஸ்கூல் ஹாலிடேனா பிள்ளைங்க கூட நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ் வந்து மேமாங்க வந்துட்டு இந்த இடத்த வந்து ரொம்ப ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த பிரெட் டோஸ்ட், அப்புறம் வந்து ஒயிட் காஃபி இங்கே ஃபேமஸ்ங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா ஒயிட் காஃபியை குடிக்க மறந்துடாதீங்க. நான் நல்லா ஒயிட் காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள் நல்லா அடித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். சோலோவாக வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு மட்டும் ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க அந்த டைம். சுற்றி பார்த்து மட்டும் இல்லாமல் பசி வேறு, வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கும்ல. சாப்பிட்டுட்டு அந்த வெயில் காலத்தில் அந்த ஒயிட் காஃபி அடிக்க முடியல, அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு போய். அது மட்டும் இல்லைங்க, அப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு இங்கே ஒரு மேலே படி இருந்துச்சுங்க. என்ன இருக்கும்னு போய் மேலே போய் பார்த்தா மேலே உள்ள வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த மலை, அப்புறம் வந்து அந்த வானம், நீங்கள் அந்த வியூவை பாருங்களேன். அந்த நடு காட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், செம்ம வியூங்க. இது நீங்கள் கண்டிப்பாக மேலே அந்த படியை ஏறி போய் பாருங்கள் இந்த வியூவை. அங்கே நீங்கள் வந்து கப்புள்ஸாக போனீங்கன்னா மேலே வந்து நீங்கள் கப்புள்ஸ் கூட நல்லா டேட்டிங் பண்ணுற பிளேஸஸும், ஸோ பேரண்ட்ஸோடு போனீங்கன்னா அம்மா அப்பா கூட அங்கே ஃபோட்டோலாம் பிடிக்கிற இடமும் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். நான் அந்த வியூ அப்படியே பார்த்து ரசித்து மெய் மருந்து அங்கேயே கொஞ்சம் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தேன். நீங்கள் பாருங்கள் அந்த வியூவை. எடுத்துகிட்டு அங்கே அந்த கின் லாங் வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இது வந்து ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கின் லாங் வந்து எப்படி உருவாகுனுச்சுன்னு வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இது வந்து அப்போ உள்ள காலத்தில் அவர் எப்படி கஷ்டப்பட்டு இந்த காஃபியை வந்து உருவாக்குனார், அங்கே பாலடைந்த அந்த டைமில் அந்த மிஷின் பாய்ச்சுது எல்லாமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஒரு மியூசியம் மாதிரி, ஒரு சின்ன மினி மியூசியம் அவரை பற்றிலாம் இருக்கும். ஸோ இது எப்போ உருவாகுனுச்சு எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டான பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சால் தான் வந்து அவர் வந்து காஃபிலாம் விற்பார் அந்த டைமில். வேர்ல்ட்லே டாப் 10 இந்த காஃபி. ஸோ ஒயிட் காஃபி குவைட் ஃபேமஸ். நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அவரோட புகைப்படம் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்கங்க. அவர் அந்த டைமில் எப்படி உருவாக்குனார், அவரோட இந்த பிராண்டை வந்து எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே எதுவுமே ஈஸியாக வராது, எல்லாமே கஷ்டப்பட்டு தான். ஸோ அதே மாதிரி தான் இவரோட இந்த காஃபி பிராண்ட் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனார். இந்த மிஷின் வந்து அந்த டைம் காலத்தில் பாய்ப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு இப்போ தான் லேப்டாப்லாம் இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி டைப் மிஷின்ஸ் அவர் பாய்ச்ச எல்லா ஜாமாவும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த அந்த கட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த காஃபிலாம் எடுத்துகிட்டு போகிற அந்த அங்கெல்லாம் வச்சுருக்காங்க சாம்பிளுக்கு. இதுதாங்க அந்த மிஷின்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் பாய்ச்ச மிஷின் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இந்த மிஷினை வச்சு தான் அந்த காஃபியெல்லாம் உருவாக்குவாங்க. நிறையா இருக்குங்க அந்த மிஷின்ஸ்லாம். நீங்கள் போய் பார்க்கலாம், உள்ளுக்கு நிறையா வச்சுருக்காங்க. ஓகே வாங்க, இந்த கொகைக்கு தான் இப்போ நான் போகிறேன். இந்த கொகையை தாண்டி தான் அந்த வியூ நீங்கள் பார்க்க முடியும். இது உள்ளுக்கு போகும்போதே சுரங்க பாருங்க, செம்ம பயமாக இருந்துச்சு. ஸோ இது உள்ளுக்கு போய்கிட்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் வெளியே வர்றதுக்கு. இதை தாண்டி தான் நான் அந்த வியூ உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு உங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வாங்க. இது உள்ளுக்கு போகும்போதே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ நாங்களாம் வந்துட்டு டார்ச் லைட் அப்புறம் வந்துட்டு ஃப்ளாஷ் லைட்லாம் திறந்து வச்சுக்கிட்டோம். ஸோ மேலே அந்த கல்லுலேருந்துலாம் தண்ணிலாம் ஊற்றும், நீங்கள் கண்டிப்பாக நினைவீங்க. ஸோ இது கண்டிப்பாக நேச்சர் நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், சந்தோஷமாக இருப்பீங்க. மனசு ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, இதை தாண்டிட்டோன்னா இந்த வியூக்காக தாங்க கேரளேருந்து ஈப்போக்கு வந்தேன், இந்த வியூ பார்க்க மட்டுமே. ஸோ இது நீங்கள் அப்படியே அந்த போட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷமாக, அப்படியே காமாக இருக்கும். இந்த இடம் உண்மையிலுமே சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த மாநிலத்துலேருந்து வேணாலும் இப்போக்கு இந்த வியூவை பார்க்குறதுக்கு மட்டுமே நீங்கள் வரலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க, மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. Perfect night tonight. It's now or never. Come on, let's light up the sky. Now we're together. Come on, let's light up the sky. Just you and I.
அப்புறம் என்னங்க கொகியில் ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு தாசே செரும்பின் 1க்கு போயிட்டு இந்த இதுலேருந்து நீங்கள் நடந்து இன்னொரு வியூ காமிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஸோ இது வந்து தாசே செரும்பின் 1, இது வந்து 7 வழி தான் என்ட்ரன்ஸ். நீங்கள் ஐசியை கொடுத்துட்டு ஜஸ்ட் வாக்கிங் நடந்து போவதான். அது உள்ளுக்கு வந்து சேஃப் தான், லைட்லாம் போட்டிருப்பாங்க, அது சுற்றி பார்க்குற இடம் தான். ஸோ ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே வராங்க இந்த இடத்துக்கு. நீங்களும் கண்டிப்பாக போகலாம். நடந்து போகிற பாதை சேஃபானு கேட்டால் கண்டிப்பாக சேஃப் தாங்க. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, லைட்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி விதமான ஒரு வைப் கிடச்சிச்சு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த இந்த குகையில் போயிட்டு நடக்கிறது, மெடிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணுற இடம்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நான் அந்த வியூ காமிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு அந்த இடத்த நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். இந்த குகையை தாண்டின பிறகு தான் ஒரு வியூ வருங்க, பாருங்கள். இந்த வியூக்காக தான் நான் கேரளேருந்து ஈப்போக்கு வந்தேன். ஸோ இந்த வியூ வந்துட்டு என்னை மெய் சிலிர்த்து வச்சிருச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த நேச்சர், அந்த தண்ணி, அங்கே உள்ள மங்கீஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இந்த வியூவை வந்து பார்க்குறதுக்குனே ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட்டிகிட்டு வாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த நடு காடு இதில் வந்து அந்த வியூவை பார்க்க முடியும். நான் வந்து மெய் மறந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்குள்ள நேச்சர். அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேங்க. ரொம்ப டயர்டாகவும் ஆச்சு. ஆனால் அந்த நேச்சர் மெய் மறந்து அங்கே செல்ஃபிலாம் கடைசியாக எடுத்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தாசே 1, தாசே 2. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. மறுபடியும் அந்த சுரங்க பாதை மாதிரி அந்த குகையை தாண்டி தாங்க வெளியே போக முடியும். வெளியே போய் இன்னொரு வியூவை காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள்.
நான் அந்த கொகையிலே செல்ஃபி எடுத்துகிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது தாசே செர்மின் 1. இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 7 வழி மட்டும்தான். நீங்கள் வந்து இது நடந்து இன்னொரு வியூவை பார்க்குறதுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஸோ இந்த வியூ பார்க்குறது இதுவும் மேமாங் பெஸ்ட்டு. ஸோ நான் போனது வந்து தாசே செர்மின் 2, இது தாசே செர்மின் 1. இந்த கொகையில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேங்க. அந்த வியூக்காக நான் போனேன். அந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க உள்ளுக்கு போகலாம். ஓகேங்க, அந்த வியூ வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் அப்படியே பாருங்களேன் அந்த வியூ. இந்த வியூ பார்க்குறதுக்குனே நான் நடந்து வந்தேன். தாசே 1, இது தாசே செர்மின் 1. இது தாசே செர்மின் 1, தாசே செர்மின் 2 எல்லாம் கிட்ட இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஸோ யாராவது கூட வந்திருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். நான் அங்கே உள்ள ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அங்கே வியூவை பார்க்குறதுக்கே போனேங்க. அப்படியே நீங்கள் என்னை அங்கேயே விட்டுட்டா கூட நான் அங்கேயே இருந்துருவேங்க. நான் அங்கே உள்ள ஸ்டாஃப்கிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு மெமரிஸ். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு போனீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இந்த கொகைவுளுக்கு நடந்து போகும்போதே அந்த லைட்லாம் வந்து சைடில் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இது நான் எல்லாமே இதிலே சொல்லி முடிக்கல. நீங்களும் கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியும். நான் இந்த கொகைவுளுக்குலாம் ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப டயர்டாயிருச்சு. அப்புறம் இது வந்துட்டு இந்த கொகைவுளுக்கு லைட்லாம் இருக்கும். பயப்பட வேணாம், இருட்டாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். லைட்லாம் இருக்கும், சேஃப் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சந்தோஷமாக போயிட்டு வரலாம். நான் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். நான் இந்த லொக்கேஷனை கீழே போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் போயிட்டு வாங்க ஃபேமிலியோட. நன்றி, வணக்கம், பாய்.